சைவ சித்தாந்தத்துடைய தூண் யார்? சைவ சித்தாந்தத்தை தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் யார்? சைவ சித்தாந்தத்தை படிக்கலாம், சைவ சித்தாந்தத்தை படி வாழ்ந்தால் நம்ம நல்லா வாழலாம்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அப்புறம் மாணிக்க வாசகர். இந்த 4 பேரும் ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சாங்க. என்ன தெரியுமா? கோவில் கோவிலாக போனாங்க, பதிகம் பாடினாங்க, பாடி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை நீ இப்படி வழிபட்டால் இந்த பலன் கிடைக்கும்னு எழுதி வச்சாங்க. மக்களுக்கும் பரப்பினாங்க. மக்களும் ஒரு தெளிவான சிந்தனையில் இருந்தாங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு கோவிலையும் இந்த பாடல்கள் ஒலிப்பதை நம்மளால் கேட்க முடியுது. ஓதுவார்னு சொல்லக்கூடிய அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் இந்த தேவார திருமுறைகளை பாடுகிறார்கள். இப்போது இந்த சைவ சித்தாந்தம் என்பது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு அடுத்த கேள்வி வரலாம். மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பான்மையாக தமிழில் திருமுறை வடிவாக சைவ சித்தாந்தம் கிடைக்கப்பெறுது. அது மட்டும் இல்லாது சமஸ்கிருதத்திலையும் சைவ ஆகமங்களில் இந்த விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதாவது சமஸ்கிருதம் என்பது அந்நிய மொழி கிடையாது. சமஸ்கிருதமும் தமிழும் ஒன்றாகவே இருந்த காலங்கள்லாம் இருந்திருக்கு. ஒருத்தர் புலவர் அப்படின்னு சொன்னால் அவர் தமிழில் மட்டும் கிடையாது, சமஸ்கிருதத்திலும் இருந்தான். நம்முடைய வந்த பாம்பன் சமயம் கூட சமஸ்கிருதத்தில் வல்லுனர். அதே நேரத்தில் தமிழ் அவருக்கு மிகவும் பிடிக்கும். தமிழில் தனித்து ஒரு நூலும் செய்திருக்கார். அது தமிழின் வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு செயல். அதே நேரத்தில் நம்ம சமஸ்கிருதத்தை குறைச்சி இடை போகிறதும் கூடாது. ஏன் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பல வரலாறுகள் பதிவாகியிருக்கு. அந்த பதிவுகளை நாம் படித்து பயன்பெற வேண்டியது நம்முடைய கடமை தான். ஒருவேளை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதற்கான ஒரு பாதிப்பு யாருக்கும் நமக்கு தான் ஏற்பட போகும். சரி, தமிழில் எதெல்லாம் நம்ம ஆதார நூலாக எடுத்துக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. எதெல்லாம் ஆதார நூலாக எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, 12 திருமுறைகள் நம்முடைய ஆதார நூல்கள். சாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மெய்கண்ட சாத்திரங்கள்னு சொல்லுவோம். இந்த மெய்கண்ட சாத்திரங்கள் நமக்கு ஆதார நூல்கள். தோத்திரம், அதாவது இறைவனை வழிபடணும், என்ன பாடணும் கேட்டால் திருமுறை எடுத்து கொடுங்க. இல்லை நான் அறிவார்ந்து படிக்கணும், நான் எப்படி பிறந்தேன், எனக்கு யார் இதெல்லாம் செய்கிறா, இறைவன் யார், எனக்கு ஏன் கஷ்டம் வருது, நான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, இந்த கேள்விலாம் கேட்டால் சைவ சித்தாந்த சாத்திரங்களை எடுத்து கொடுங்க. இதெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நிச்சயமாக நம் வாழ்க்கை மாறும். சரி, இதெல்லாம் பண்ணால் போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஒரு அனுஷ்டானத்தை செய்யக்கூடிய பழக்கம் வரணும். இதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா தீட்சைன்னு சொல்ல விஷயங்கள்லாம் வச்சாங்க. வச்சுட்டு காலை மாலை மதியம்ட்டு எந்த நேரம்லாம் கிடைக்குமோ தனிமையாக தியானம் செய்து இறைவனை நினைத்து சிவபூஜை செய்து நாமளே செதுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கி மறந்துருக்கிறோம். அதை மறைச்சிருக்காங்களான்னு தெரியல, ஆனால் மறந்துருக்கிறது மிகப்பெரிய உண்மை. சரி, அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் தினந்தோறும் நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தது, நாம் இந்த சைவ சித்தாந்த சாத்திரத்தை பற்றியும் சைவ சித்தாந்த வாழ்வை பற்றியும் தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா கீழே கருத்தை தெரிவிங்க. இதை குழந்தைகளுக்கு எப்படி நாம் அதை கொண்டு செலுத்துவது, மக்களுக்கு இந்த அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் எந்த முறையில் கொண்டு செலுத்தினா எளிமையாக இருக்கும்ன்றதை நான் சிந்தித்து நிச்சயமாக செயல்படுவோம். மீண்டும் உங்களை ஒரு அருமையான காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.